Chapter 3, Exercise 3.1. First sum. Identify the quadrant in which an angle of each of measure lies. First sum. 25 degree. 25 degree எந்த quadrantல இருக்கும்? First quadrantல தானே இருக்கும். So, first quadrant. Then second one. 825 degree. நம்மளுக்கு total எத்தனை டிகிரின்னு தெரியுமா? 360 degree. 360 degree plus 360 degree plus 105 degree. இப்போ இந்த ரெண்டு சைடு இது பண்ணாலும் அது ஃபுல் சர்க்கிள் தான். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இப்படி எழுதிக்கலாமா? 105 டிகிரின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஃபுல் சர்க்கிள் தான். நமக்கு 825 டிகிரி கண்டுபிடிக்கிறது ஒன்று தான், 105 டிகிரி கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 90 டிகிரி ப்ளஸ் 15. ஸோ இது 90க்கு அடுத்து இருக்குது. அப்போ அது வந்து எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ நம்ம எந்த குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அது பிரித்து எழுதி பார்க்குறோம். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -55 டிகிரி. ஸோ 55 டிகிரினா நமக்கு எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். மைனஸ்னா பின்னாடி வரும். அப்போ இங்கே பின்னாடினா இது எத்தனை குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட்டா? ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட். 328 டிகிரி. அது எந்த குவாட்ரண்ட்? இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 270 டிகிரி ப்ளஸ் 58. ஸோ 270ன்றது தேர்ட் குவாட்ரண்ட் வரையும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு 90, அட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு 90, தேர்டு குவாட்ரண்ட்டில் ஒரு 90. அப்போ 270 ஆச்சா? இதுக்கு அடுத்து 58 டிகிரி. அப்போ இது எத்தனை குவாட்ரண்ட்டில் இருக்கும்? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இது 328 டிகிரின்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ ஃபிஃப்த் ஒன் -230 டிகிரி. இது எப்படி எழுதிக்கலாம்? 360 -230 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ அது வந்து 130 டிகிரி. 130 டிகிரின்றது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? இது 90 + 40யா? அப்போ 90 + 40னா செகண்ட் குவாட்ரண்ட்டா? ஸோ திஸ் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். Second sum. For each given angle, find the coterminal angle with measure theta such that theta less than 360 degree. ஸோ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? கோடெர்மினல் ஆங்கிள் கொடுத்துருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து கிவன் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 395 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 360 + 35 டிகிரின்னு எழுதிக்கலாமா? அப்போ கோடெர்மினல் ஆங்கிள் எவ்வளவு? கோடெர்மினல் angle is equal to 35 degree. Second one 525 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம எழுதிக்கலாம்? 360 + 165 டிகிரி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ கோடெர்மினல் ஆங்கிள் 165 டிகிரி. 1150 டிகிரி. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 360 டிகிரியா எழுதிக்கலாம். எத்தனை 360 எழுதிக்கலாம்? 3 times ப்ளஸ் 70. அப்போ கோடெர்மினல் ஆங்கிள் எவ்வளவு? 70 டிகிரி. ஃபோர்த் சம் -270 டிகிரி. -270 டிகிரின்றது இங்கே தானே. இப்போ ஒரு சர்க்கிள் வந்து 360 டிகிரி. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது ஒரு 90, இப்போ 180. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 90 போட்டால் 270 இங்கே வரும். ஸோ இது வந்து நமக்கு பார்க்கும்போது 90 டிகிரியா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -270 டிகிரி ப்ளஸ் 360 equal to 90 டிகிரி. அப்போ கோடெர்மினல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் -450 டிகிரி. ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? -360 டிகிரி -90 டிகிரின்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ இந்த 360 விட்டுட்டு -90 டிகிரி மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ கோடெர்மினல் ஆங்கிளுக்கு மைனஸில் வேல்யூ வராது. ஸோ நம்ம மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா 360லேருந்து மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ டோட்டல் இது 360 தெரியும். நம்ம கோடெர்மினல் ஆங்கிளை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது கோடெர்மினல் ஆங்கிள். ஸோ 270 டிகிரி. தேர்ட் சம். இஃப் a cos θ - b sin θ equal to c, show that a sin θ + b cos θ equal to ±√a² + b² - c² ப்ரூஃப் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ கிவன் என்னது? a cos θ - b sin θ equal to c.
ஸோ நம்ம இதை ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், a cos theta minus b sin theta the whole square equal to c square. இப்போ இதுக்கு ஸ்கொயர் போடலாமா, a square cos square theta plus b square sin square theta minus 2ab sin theta cos theta equal to c square. So cos square theta நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 minus sin square theta எழுதிக்கலாமா, plus b square into sin square theta 1 minus cos square theta minus இது அப்படி எழுதிக்கிறோம் 2ab sin theta cos theta equal to c square. இப்போ a square term ஃபுல்லா உள்ள மல்டிபிள் பண்ணிரோம், b square term ஃபுல்லா மல்டிபிள் பண்ணிரோம். மல்டிபிள் பண்ணி எழுதலாமா, a square minus a square sin square theta plus b square minus b square cos square theta minus 2ab sin theta cos theta equal to c square. இப்போ a square b square c square டேர்ம் எல்லாம் ஒன் சைடு வச்சுட்டு sin cos இருக்கிற theta இருக்கிற டேர்ம் எல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் a square b square minus c square equal to a square sin square theta plus b square cos square theta plus 2ab sin theta cos theta. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, a sin theta b cos theta க்கு whole square ஃபார்ம்ல இருக்கா. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், a sin theta plus b cos theta க்கு whole square ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இந்த சைடு வந்து ஸ்கொயர் எடுத்து விடும். ஸோ ஸ்கொயர் எடுத்து விட்டா நமக்கு என்ன கிடைக்கும், a sin theta plus b cos theta equal to இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்து வரும். ஸோ ஸ்கொயர் எடுத்து விட்டோம்னா நமக்கு ரூட் கிடைக்குமா, a square plus b square minus c square. ஸோ இதுதானே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். Fourth sum, if sin theta plus cos theta equal to m, show that cos square 6 theta sin power 6 theta equal to 4 minus 3 into m minus 1 the whole square by 4 னு proof பண்ணணும். where m square less than or equal to 2. இப்போ நமக்கு given எழுதிக்கலாமா, m equal to என்ன கொடுத்திருக்காங்க, sin theta plus cos theta. இப்போ m square minus 1 எழுதுறோம். m squareனா இதுக்கு whole squareா, sin theta plus cos theta ஓட whole square minus 1. இதுக்கு ஸ்கொயர் எடுத்து விடலாமா, ஸோ a plus b the whole square ஃபார்முலா அப்படி எழுதுறோம். ஸோ a ஸ்கொயர்னா sin square theta cos square theta plus 2 sin theta cos theta minus 1. ஸோ sin square theta plus cos square theta வேல்யூ வந்து 1னா, ஸோ 1 போட்டுக்கிறோம். 2 sin theta cos theta minus 1 plus 1 minus 1. ஸோ sin theta cos theta எழுதிக்கலாமா. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் போடுறோம். m ஸ்கொயர் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து m ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 2 ஸ்கொயர் போட்டோன்னா 4 sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம். cos பவர் 6 theta ப்ளஸ் sin பவர் 6 theta நம்ம எடுத்துருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், cos ஸ்கொயர் theta the whole cube படி எழுதிக்கலாமா. அதாவது ஸ்கொயர் இன்ட்டு கியூப்னா 6 தானே, அதை நம்ம பிடிச்சி எழுதிருக்கோம். எதுக்குன்னா நம்ம ஃபார்முலா படி கொண்டு வர போகிறோம். இப்போ a கியூப் ப்ளஸ் p கியூப் ஃபார்முலாவில் இருக்கா, இதை நம்ம பிரித்து எழுதுறோம். ஸோ ஃபார்முலா என்னது, a கியூப் ப்ளஸ் p கியூப்னா a ப்ளஸ் p ஃபஸ்ட்டு, a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் cos ஸ்கொயர் a ஸ்கொயர் போட்டோம்னா இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கா, ஸோ 4 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் sin பவர் 4 theta மைனஸ் ab. a என்னது sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. ஸோ sin ஸ்கொயர் theta அண்ட் cos ஸ்கொயர் theta வேல்யூ என்னது 1னா, ஸோ நம்ம 1 போட்டுடலாம். இன்ட்டு இது வந்து எப்படி எழுதிக்கலாம், cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta the
whole square minus 2 sin square theta cos square theta எழுதிக்கலாமா? ஏன்னா இங்க வந்து நமக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடனா ஒரு பிளஸ் சைன் உள்ள 2 sin square theta cos square theta தேவை. நம்ம அங்க எழுதிட்டு அப்ப இன்னொரு ஒரு டேர்ம் வந்து நம்ம மைனஸ் பண்ணி விட்றோம். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிக்கோனா ஒரு பிளஸ் டேர்ம் ஒரு மைனஸ் டேர்ம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பிளஸ் டேர்ம் வச்சு ஸ்கொயர் எழுதிட்டோம். அப்ப அந்த மைனஸ் டேர்ம் மட்டும் இருக்கும். இப்ப மீதி இன்னொரு டேர்ம் இருக்குதா இங்க sin square theta cos square theta. இப்போ இதோட வேல்யூ என்னது 1. ஸோ 1 மைனஸ் 2 இங்க 1 அப்ப 3 sin square theta cos square theta. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருந்தாங்க 4 minus 3 m square minus 1 the whole square by 4. இப்போ 4 minus 3 m square minus 1 the whole square ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சோம் 4 sin square theta cos square theta by 4. இப்போ 4 பொதுவா நம்ம வெளியேற்றோம். எல்லா டேர்ம்லயும் இருக்கா அதனால எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் 1 minus 3 sin square theta cos square theta by 4. ஸோ மேலே உள்ள டேர்ம்ல இருந்து எடுத்துருக்கோம். கீழே உள்ள டேர்ம் அப்படியே இருக்கு. ஸோ 4 கேன்சல் பண்ணிடலாமா? நமக்கு என்ன கிடைக்குது 1 minus 3 sin square theta cos square theta. This is equation 2. So 1 and 2 வந்து right hand side ரெண்டு ஈக்குவலா இருக்கா? ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளது ஈக்குவல் சொல்லிடலாம். ஸோ from equation 1 and 2 we get cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 into m square minus 1 the whole square by 4. Hence proved. Fifth sum, if cos power 4 alpha by cos power 4 beta equal to sin power 4 alpha by sin power 4 beta equal to 1 ன்னு சொல்லிருக்காங்க. Prove that. நம்ம என்னென்ன proof பண்ணணும்? First one, sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha sin square beta. Second one, cos power 4 alpha beta by cos power square alpha equal to sin power 4 beta by sin square alpha equal to 1 ன்னு proof பண்ணணும். சொல்யூஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை ப்ரூஃப் பண்ணலாம். கிவன் என்ன நம்ம கொடுத்துருந்தாங்க cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1 நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து sin square டேர்மை ரைட் சைடு கொண்டு போயிடும். ஸோ என்னது cos power alpha by cos square beta equal to 1 minus sin power 4 alpha by இங்கே பை வராது sin square beta 1க்கு பை வராது sin டேர்முக்கு மட்டும்தான் பை வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது sin square beta minus sin power 4 alpha by sin square beta. ஸோ நம்ம இந்த டேர்மையும் கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு சைடில் கொண்டு போயிடும். ஸோ cos power 4 alpha sin square beta equal to ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு sin square beta minus sin power 4 alpha into sin square betaன்னு நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ அதாவது sin square theta இந்த சைடும் cos square beta ரைட் சைட்லையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ cos power 4 alpha நம்ம எப்படி எழுதிக்கிறோம் 1 minus sin power 4 alpha எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் sin square betaன்னு எழுதிக்கிறோம். ஸோ sin square beta மைனஸ் sin power 4 alpha அப்படியே வச்சுட்டு ஸோ இங்கே வந்து cos square beta தான் cos square beta. ஸோ இது வந்து 1 minus sin square betaன்னு எழுதிக்கலாமா? அதாவது இந்த ஹோல் டேர்மை சைன் டேர்ம் வச்சு நம்ம எழுதிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் சைன் டேர்ம் வச்சு தானே ப்ரூஃப் பண்ணணும். அதனால ஹோல் டேர்மை சைனாக மாற்றிருக்கோம். இப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம் 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் இருக்குன்னு எழுதிக்கலாமா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஃபார்முலா படி பிரித்து எழுதிடலாம். ஸோ அப்படி அதெல்லாம் 1 ப்ளஸ் அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் b மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாமா? இன்ட்டு
சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக உள்ள மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா, அதாவது 1 கூட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா கூட மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ சைன் பவர் 4 பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபாவும் சைன் பவர் ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை உள்ள மல்டிபிள் பண்ணோம். ஸோ சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு ரைட் சைடில் உள்ளதை நம்ம அப்படியே எழுதிடலாம். சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் sin power 4 alpha minus sin power 4 beta plus sin power 4 alpha sin square beta. இப்போ ரெண்டு சைடில் எந்த டேர்ம் பொதுவாக இருக்குது அதை கேன்சல் பண்ணலாம். சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குதா? ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குதா? அதையும் கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அப்போ நமக்கு இந்த டேர்மு இது ரெண்டு டேர்ம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் மைனஸில் இருக்கா? ஸோ இது லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், இதில் ரைட் சைடு கொண்டு போய் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு sin square alpha sin square beta. Next second one நமக்கு என்னது ப்ரூஃப் பண்ணணும்? sin power 4 alpha plus sin power 4 beta equal to, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து செகண்ட் ஒன் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன்க்கு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம ஹைன்ஸ் ப்ரூவ்டு எழுதிக்கலாம், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் இதோட முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஒன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? ஸோ எழுதவும் சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ ஏ ஃபார்முலா ஏ வேல்யூ வேணுது sin square alpha minus sin square beta the whole square equal to 0. So whole square 0னா ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுத்து விட்டுறோம். அப்போ அந்த வேல்யூவும் எப்படி இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஸோ sin square alpha sin square beta equal to 0. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? இது ரைட் சைடு கொண்டு வந்துடலாமா? sin square alpha equal to sin square betaன்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஒரு ஒன்னை வந்து நம்ம எழுதியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம், இல்லை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் பண்ணுறோமா, அதனால எழுதிக்கிறோம். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா என்னது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு சொல்லியிருக்கோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது வந்து காஸ் பவர் 4 பீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இட்ஸ் ஈக்குவல் டு இது பீட்டாவும் எழுதிக்கலாம், இது ஆல்ஃபாவும் எழுதிக்கலாமா? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே வந்து ரெண்டு ஈக்குவல் தானே சொல்லியிருக்கோம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி sin பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா போட்டுக்கலாமா? ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கிறோம். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ நமக்கு இது ரெண்டே கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ என்ன கிடைக்குது? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருந்தாங்க?
இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனா நம்ம ஈக்குவல்ட்டி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு நமக்கு 1 which is equal to right hand side. 6th sum if y equal to கொடுத்துருக்காங்க, then prove that this equal to y ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இதுவும் y இதுவும் yனா அப்போ இந்த ரெண்டு டேர்ம் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ எழுதிக்கலாமா? டு ப்ரூவ் sin alpha by 1 minus cos alpha sin alpha equal to 1 minus cos alpha plus sin alpha by 1 plus sin alpha னு ப்ரூஃப் பண்ணா போதும். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுக்கிறோம். 2 sin alpha by 1 minus cos alpha sin alpha நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது கூட நம்ம எதை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம்னா 1 minus இங்க மைனஸ் டேர்ம் இருக்கா? ஸோ பிளஸ் டேர்ம். ஸோ 1 பிளஸ் sin alpha minus cos alpha by 1 plus sin alpha minus cos alpha மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ணிக்கலாம்? இது a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கா? ஸோ அது வந்து ஸ்கொயர் போட்டு அழிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு டேர்மும் ஒன்னா கம்பைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக 2 sin alpha into மேலே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். sin alpha minus cos alpha by 1 plus sin alpha the whole square minus cos square alpha. This is equation 1. So next step நம்ம denominator மட்டும் எடுத்து proof பண்றோம். denominator இது ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்குது? 1 plus sin square alpha plus 2 sin alpha minus cos square alpha எழுதிக்கலாமா? which is equal to sin square alpha-வை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். alpha plus 2 sin alpha-வை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 1 minus cos square alpha எடுக்கிறோம். ஸோ 1 டேர்மையும் cos square alpha-வையும் சேர்த்து எடுத்திருக்கோம். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 minus cos square alpha வந்து sin square alpha-வா? ஸோ sin square alpha plus 2 sin alpha plus sin square alpha. So sin square alpha 2 times இருக்கு. ஸோ ஆட் பண்ணலாம். 2 sin square alpha plus 2 sin alpha. ஸோ இதுலேருந்து 2 sin alpha வெளியே எடுத்துடலாமா? ஸோ இப்போ மீதி என்ன இருக்கும்? 1 plus sin alpha. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நமக்கு என்ன கிடைக்குது? 1 implies 2 sin alpha, அதாவது நியூமரேட்டர் உள்ளது நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். sin alpha minus cos alpha by 2 sin alpha into 1 plus sin alpha. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ரெண்டே கேன்சல் பண்ணுற நமக்கு என்ன கிடைக்குது? 1 minus sin alpha minus cos alpha by 1 plus sin alpha which is equal to right hand side. நம்ம left hand sideல எடுத்து right hand sideல proof பண்ணிட்டோம். So hence proved.